ஹலோ ப்ரோக்ராமர்ஸ். இன்னைக்கு நம்ம பைத்தான்ல ரொம்ப முக்கியமான ஆனால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் டைப் ஹிண்டிங். நார்மலாக பைத்தானில் ஒரு கோட் எழுதுறோன்னா அது டைனமிக்கலி டைப்டாக இருக்கும். அதனால தான் பைத்தான் வந்து ஒரு டைனமிக்கலி டைப்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேரியபிள் நம்ம என்ன டேட்டா வேணாலும் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம 25 போடலாம், நேம்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் போடலாம், அண்ட் இஸ் ஆக்டிவ்ங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பூலியன் போடலாம். ஸோ என்ன வேணாலும் போடலாம். இதுக்கு நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இதே நம்ம ஜாவாவில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம முதலே இனிஷியலைஸ் பண்ணும் போதே அது வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது தான் பிக்கெஸ்ட் மைனஸ்ஸு. ப்ராஜெக்ட் பெருசாகும்போது இதுவே ஒரு பெரிய தலைவலியாக மாறிடும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம நம்பர் அனுப்புகிறோமா, இல்லை டெக்ஸ்ட் அனுப்புகிறோமா, இல்லை நமக்கே என்ன வேல்யூ எழுதணும்னு மறந்து போயிடும். அது பக் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி நம்ம டைப் ஹிண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இந்த டைப் ஹிண்டிங் கிளாஸ். ஸோ இது வந்து இனிஷியலைஸ்டாக பைத்தன் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுத்தாங்கன்னா கிடையவே கிடையாது. பைத்தன் 3.5 தான் இருக்குது. ஸோ பைத்தன் 3.5 வெர்ஷன்லேருந்து தான் இந்த டைப் ஹிண்டிங் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சின்னதாக ஒரு டெமோவில் பார்ப்போம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏஜ் 25, நேம் கோலி அண்ட் இஸ் ஆக்டிவ் ட்ரூ அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த இடத்துல டைப் ஹிண்டிங், அதாவது இது எந்த டேட்டா டைப் அப்படின்னு உங்களுக்கு ஹிண்ட் பண்ண அப்படின்னா, நான் இந்த இதுக்கு பக்கத்தில் ஏஜ் பக்கத்தில் கோலன், இது ஒரு இன்ட் டேட்டா டைப் இப்படி கொடுத்தா போதும். அண்ட் நேம் கோலன், இது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இஸ் ஆக்டிவ் என்ன, ஒரு பூலியன் டேட்டா டைப். இதில் நான் வெறும் பூல்னே போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இவங்க எல்லாருமே இந்தந்த டேட்டா டைப்பை சேர்ந்தவங்கன்னு. வேரியபிள் எனக்கு பார்த்தோன்னே தெரியுது, இது 25, இது ஒரு டேட்டா டைப் அண்ட் இது ஒரு பூலியன். இதுக்கு எதுக்கு நீங்கள் டைப் ஹிண்டிங் பண்ண எனக்கு பார்த்தா தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தெரிஞ்சுக்கோங்க. மெயின் ஃபீச்சர் இதில் எங்கே தெரியுமா வருது, நம்ம ஃபங்க்ஷன்ஸில் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப் க்ரீட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எழுதுகிறேன். இதில் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு நேம் போட்டு ரிட்டர்ன் ஹலோ ப்ளஸ் நேம். இப்போது நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது க்ரீட் நேமில் வந்து ஒரு கோலின்னு கொடுக்குறேன். இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதே நான் ஒரு 3 வேரியபிள் சூஸ் பண்ணிப்போம். இதில் நான் வந்து 1 2 3 கொடுக்குறேன். இல்லை ட்ரூ கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணால் இங்கே பாருங்கள், டைப் எரர் கேன் ஒன்லி கன்கேட்னேட் ஸ்ட்ரிங் நாட் இன்ட் டு ஸ்ட்ரிங் பிகாஸ் இது வந்து ஒரு இன்டிஜர். இந்த எரரே எனக்கு இங்கே வரக்கூடாது. ஏன்னா ஆப்வியஸ்லி நான் வந்து க்ரீட் பண்ணணுன்னா நேம் அண்ட் உங்கள் நேம் தான் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் ஹலோ கோலின்னு வந்திருக்கு. ஸோ ஏன் வந்து எனக்கு இப்படி வருது? அப்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் இந்த வேல்யூ தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு அது டைப் ஹிண்ட் பண்ணிடுச்சுன்னா அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், நேம்குள்ளே கோலன் போட்டுட்டு ஸ்ட்ரிங் அண்ட் இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இது எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு நம்பர் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு ஆரோ கீஸ், அதாவது ஸ்ட்ரெயிட் டேஷும் கிரேட்டர் தென் சிம்பிளும் போட்டேன்னா எனக்கு ஒரு ஆரோ கீ கட்டுதா. இதில் நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ரிட்டர்ன் டைப்பும் ஒரு ஸ்ட்ரிங் ஆக தான் காட்டணும். நான் ஏன் மற்ற டெலீட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கிங் கோலி அப்படின்னு இருந்துச்சா. இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு இதில் அழகாக இந்த டைப்பில் தான் இருக்கணும். இப்போ நான் க்ரீட்டில் போய்ட்டு சும்மா நான் இப்படி கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், நேம் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதே அது காட்டிடுச்சு. ஸோ எனக்கு ஆப்வியஸ்லி ஒரு ப்ரோக்ராமராக தெரியும் எனக்கு இதை வந்து ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் தான் என்ன டேட்டா டைப்னு ஹிண்ட் பண்ணுறது. ஸோ டைப் ஹிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம் ஆர் ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கோம். இதில் எப்படி நம்ம டைப் ஹிண்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மார்க்ஸ் அப்படிங்கிற என்னோடய லிஸ்ட்டில் நான் இன்டீஜர் வச்சுருப்பேன். ஓகே, ஸோ இந்த இன்டீஜர் வந்துட்டு இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரே ஒரு வேல்யூ வச்சுருக்கேன்னு தான் அர்த்தம். இப்போது இது வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டீஜரில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், லிஸ்ட் ஆஃப் இன்ட் இப்படி போட்டு நம்ம டைப் ஹிண்ட் பண்ணோன்னா நான் இந்த ப்ராக்கெட்குள்ளே 90 85 70 இப்போ பார்த்திங்கன்னா அழகாக எனக்கு மார்க்ஸ் அப்படின்னு போட்டேன்னா இந்த வேரியபிள் மார்க்ஸு அது வந்து லிஸ்ட்டு, இது வந்து இன்டீஜரோட ஒரு லிஸ்ட்டு
அப்படின்னு எனக்கு ஒரு கேரண்டீடு ஒரு விஷயமா அது காமிச்சிக்குது. ஓகேவா? ஒரு டிக்ஷனரியில் இதே மாதிரி நம்ம எப்படி எடுத்துப்போம்? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்னு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிப்போம். சேம் லிஸ்ட் ஆஃப் இன்ட் மாதிரி நான் என்ன பண்ணுவேன், டிக்ஷனரி ஆஃப் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு இன்ட்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் என்ன டிக்ஷனரி, எனக்கு முதல்ல பேர் வரணும். பேர் என்ன? கோகுல். அண்ட் அவர் எவ்வளோ மார்க்கு? 55, கமா நிரஞ்சனி. அண்ட் அவங்க எவ்வளோ மார்க்கு? 85. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட் ஸ்கோர் நான் கால் பண்ணி காட்டுறேன். இங்கே ஸ்டூடெண்ட் ஸ்கோரு வித் டிக்ஷனரி ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் இன்ட். இந்த மாதிரி நம்ம டைப் ஹிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்கு இதெல்லாம் அப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடிட்டருக்கு இது வந்து தப்பு ரைட்டு எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு வேல்யூஸ் போட போகிறீங்கன்னா விஎஸ் கோட்லேயே உங்களுக்கு காட்டிடும். ஆனால் இது வந்து என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் இந்த டைப் ஹிண்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரிக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்ட்ரிக்ட் கிடையாது. இது வந்து இந்த இடத்துல உங்களை ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து எந்த இடத்துலையும் வந்து உங்களுடைய பேச்சை வந்து கேட்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டைப் ஹிண்டிங். இது ஒரு ஹிண்ட், ரூல் கிடையாது. ரூல்னால் நீங்கள் இப்படி தான் போடணும். இஃப் எல்ஸில் இதுதான் ரூல் அப்படின்னா அந்த ரூல்னால் இப்படி தான் போடணும் கரெக்டாக. ஆனால் இது ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு தான். அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் இதுக்குள்ளே இந்த ரன் மட்டும் தான் பண்ண முடியும், இதுக்குள்ளே மற்றெல்லாம் எழுத முடியாது. ஒரு ரன் டைமில் இந்த டைப்பை செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம இது யூஸ் பண்ணிப்போம் சும்மா. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஐடிக்குள்ளேயே ஆட்டோ கம்ப்ளீஷன் வார்னிங் கொடுக்கும். அண்ட் இது வந்து கோடு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப புரியும். அண்ட் மற்றபடி மைபிஒய்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணோன்னா நம்ம கோடில் இருக்க டைப் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பக்காவாக கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கெலாம் தான் நம்ம டைப் ஹிண்டிங் யூஸ் பண்ணுறோம். இந்த டைப் ஹிண்டிங்லேயே ஒரு ப்ரோ வெர்ஷனான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போது எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் இன்புட் கொடுக்க போகிறது, அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறது இன்புட்டில் எனக்கு இன்டிஜராகவும் இருக்கலாம் அண்ட் ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி டைப் ஹிண்ட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நம்ம ஒரு சினாரியோ எடுத்துப்போம். நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. அண்ட் அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸு ஒரு ஹோல் இன்டிஜராகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு டெசிமலாகவும் இருக்கலாம். இப்போது டைப் ஹிண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் இன்டிஜர் போடுவீங்களா இல்லை ஃப்ளாட் போடுவீங்களா? நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல. ஸோ இதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ ஃப்ரம் டைப்பிங் இம்போர்ட் யூனியன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போது நான் கால்குலேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதில் நான் ப்ரைஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு ஒரு இன்ட்டாகவும் இருக்கலாம் ஆர் ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம். யூனியன் அப்படின்னா இது இன்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு ரிட்டர்ன் பண்ண வர வேண்டியது எப்பயுமே ஃப்ளோட்டு தான். ஏன் ரிட்டர்ன் வர வேண்டியது ஃப்ளோட்டு தான் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, டிஸ்கவுண்ட் வந்து நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணுறோன்னா அது எப்பயுமே ஃப்ளோட்டாக தான் ரிட்டர்ன் ஆகும். ப்ரைஸ் இன்ட்டு 5/10 அந்த மாதிரி தான் போட்டுக்கலாமா? இல்லை பாயிண்ட்லேயே போட்டுக்கலாம். 0.9 அப்படி போட்டுக்கிட்டோன்னா இது ரிட்டர்ன் ஆக போகுது ஃப்ளோட் தான். பட் இப்போ நீங்கள் இதில் என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ கால்குலேட் டிஸ்கவுண்ட் அப்படி கொடுத்துட்டோன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி வந்துடும். இன்டிஜர் இல்லைன்னா ஃப்ளோட் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். பாருங்கள், 100 கால்குலேட் டிஸ்கவுண்ட் 10.0. நீங்கள் 2 கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு இல்லை, நீங்கள் 2 கொடுத்தாலும் அது ரன் ஆகும். அண்ட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இது 2 தவிர பாக்கி எதை கொடுக்கவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டைப் ஹிண்டிங்காக தான் இது. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் வந்தது ஒரு ஃப்ளோட், ஆனால் உள்ளே இருக்கிறது இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் வந்து பைத்தான் 3.10 இல்லை அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த யூனியன் போடணுன்னே அவசியம் கிடையாது. இதையும் எடுத்துகிட்டு நடுவில்
ஒரு கோடு. இந்த கோடு போட்டோம்னாலே நம்ம அந்த இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இன்ட் ஆர் ஃப்ளோட் அப்படின்னு மாற்றிடும். சிம்பிள் அண்ட் க்ளீனாக இருக்குல்ல. அண்டு இது வந்து நமக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆப்ஷனல். ஸோ இந்த ஆப்ஷனல் என்னென்னா, டேட்டா பேஸ்லேருந்து ஒரு யூஸரோட இமெயிலை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூசர் கிடைச்சா இமெயில் ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். ஒரு வேளை அந்த யூசர் இல்லைன்னா பைத்தன் நார்மலாக வந்து ஒரு 0, அப்படி 0னா நன் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். கரெக்டாக? ஸோ இதில் எப்படி டைப் ஹிண்ட் பண்ணுறது? யூனியன் போட்டால் ஸ்ட்ரிங் ஆர் நன்னு போடலாம். ஆனால் அதுக்கு பதில் நம்ம ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஹிண்ட் கொடுத்துருக்கு. அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃப்ரம் டைப்பிங் இம்போர்ட் ஆப்ஷனல். இந்த ஆப்ஷனல் நான் என்ன பண்ணுவேன், கெட் யூசர் இமெயில் அப்படின்னு ஃபங்க்ஷன் எழுதிப்பேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறேன்னா, யூசர் ஐடி, அது வந்து இன்ட். ஓகேவா? இது ரிட்டர்ன் பண்ண போகிறது எனக்கு ஆப்ஷனல் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங்காக கூட இது ரிட்டர்ன் வரலாம், இல்லைனா நன் அப்படிங்கிற வேரியபிள் டேட்டா டைப்பு எனக்கு ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இஃப் யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1, ரிட்டர்ன் கார்த்திக் @example.com, else return none. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் இல்லைன்னா எனக்கு நன் அப்படின்னு வந்துடும். இருந்தாங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத, இந்த கார்த்திக் எக்ஸாம்பிளுங்கிறத எனக்கு வந்து ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ ஆப்ஷனல் அப்படின்னு போட்டால் அந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை நன் ரிட்டர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து ஆர் மாதிரி இல்லாமல் எனக்கு ரிட்டர்ன் டைப்ஸ்க்கு இது வருது. அண்ட் இதோட கடைசி என்னென்னா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கு எனி அப்படின்னு ஒன்று இருக்குது. சில நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சில நேரம் வந்து ஒரு ஏபிஐலேருந்து டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பழைய ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு என்ன டைப் டேட்டா வரணும் அப்படின்னு நமக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் வந்து என்ன லெகசி மெயின்டைன் பண்ணுற சிஸ்டம் இருந்தாலும் சரி, நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது சில நேரத்தில் டிக்ஷனரி வரலாம், சில நேரத்தில் ஸ்ட்ரிங் வரலாம், இல்லை லிஸ்ட் வரலாம், இல்லை நன் டேட்டா டைப் வரலாம், ஒரு சிஎஸ்வி ஃபைல் வரலாம், நமக்கே தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம், இதே மாதிரி ஃப்ரம் டைப்பிங் இம்போர்ட் ஆப்ஷன் மாதிரி எனி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த எனி அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன டேட்டா வேணால் கொடு, நான் ப்ராசஸ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது தான். இது ஃபைன். நம்ம ஒரு ப்ராசஸ் unknown டேட்டா, இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், டேட்டா வந்து எனக்கு எனி டேட்டா, என்ன டேட்டா வேணால் வரலாம். அண்ட் ரிட்டர்ன் வந்து நான் வந்து நன். இப்போ இதில் வந்து print you can have whatever data, லைக் நார்மலாக இருக்கிறது தான், கமா டேட்டா. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம யூனியன் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஸ்ட்ரிக்டாக ஆப்ஷனல் யூஸ் பண்ணலாம், அண்ட் எனி யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான டைப் ஹின்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த டைப் ஹிண்டிங் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எனி அப்படிங்கிறதுல ஒரு வார்னிங், எனியை அடிக்கடி யூஸ் பண்ணவே கூடாது. எல்லாத்துக்கும் எனி போட்டால் அப்புறம் டைப் ஹிண்டிங்கிற விஷயம் போடுறதே வேஸ்ட் ஆகிடும். டைப் செக்கர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எனி வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி அதோட டேட்டா டைப் என்னென்னு ஃபைன் பண்ண பாருங்கள். ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எஃப் கிளாஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம டைப் ஹிண்டிங்கை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ்.